திருத்தணி தொகுதி ஆர்கேபேட்டை எறும்பி கிராமத்திலிருந்து செல்லும் மாநில நெடுஞ்சாலை பொன்னை மற்றும் ஆந்திர மாநிலம் சித்தூர் செல்லக்கூடிய மிக முக்கிய மாநில நெடுஞ்சாலையாக உள்ளது. இந்த சாலையில் 39 கோடி மதிப்பீட்டில் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு விரிவாக்கம் செய்வதற்கான பணிகள் தனியார் அரசு ஒப்பந்ததாரர்கள் மூலம் நடைபெற்று வருகிறது. மிகவும் ஆமை வேகத்தில் நடைபெறும் விரிவாக்க பணி தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பல இடங்களில் பள்ளங்கள் நிறைந்த தார் சாலையாக அமைக்கப்பட்டிருப்பதை அடுத்து அவைகளில் மழை தண்ணீர் தேங்குவதால் சாலை தடுப்புகளை உடைத்து தண்ணீரை வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் சாலை பணிகள் குறித்தும் எந்த தேதியில் தொடங்கி எந்த தேதியில் பணிகள் முடிவடைய வேண்டும் என்பதையும் ஒப்பந்ததாரர் பெயர் என்ன என்று எந்த விவரமும் அறிந்து கொள்ளும் அறிவிப்பு பலகையும் வைக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் ஏரி கால்வாய் போன்ற இடங்களில் தடுப்புகள் அமைக்கப்படாதால் போடப்பட்ட தார் சாலையில் அரிப்பு ஏற்பட்டு சேதமடையும் நிலையில் காணப்படுகிறது. தொடர்ந்து சாலை பணிகள் நடைபெறுவது குறித்து எந்த எச்சரிக்கை அறிவிப்பு பலகையும் வைக்கப்படாதால் வாகன ஓட்டிகள் ஆபத்தான நிலையில் பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இச்சாலை பணிகளை மேற்பார்வையிட வேண்டிய அதிகாரி ஒரு அமைச்சருக்கு நெருங்கிய நபர் என்பதால் தரமற்ற சாலை அமைக்கப்படுவதை குறித்து அவர் கண்டு கொள்வதில்லை என கூறப்படுகிறது. தரமற்ற அமைக்கப்படும் சாலை பணிகள் குறித்து நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு அதிகாரி ஆர். சிவாயிடம் நமது செய்தியாளர்கள் கேட்டபோது அவரிடமிருந்து மழுப்பலான பதில் வந்துள்ளது. ரோடு ஒழுங்கா போடலன்னு சொல்றாங்க. அங்கங்க சரி சார். எல்லா இடத்துலயும் பள்ளமா இருக்கு. ரோடுக்கு நடுவுல அரச மரம் வைக்கிறாங்க. காவால் எல்லாம் புதைச்சிட்டதா சொல்றாங்க. குற்றச்சாட்டு. அதாவது சார் அது இன்னும் ரோடு இன்னும் முடியல, ஒர்க் முடியல. இப்ப இந்த பள்ளமா இருக்கிறதுலாம் திரும்ப எங்க ஏடி சார் வராரு, ஏஐ வராரு. எப்படி சார் ரோடு ஒழுங்கா போடாம திருப்பி போடுறதுனால ஏடி அவங்க வர்றதுனால பலனா? இல்ல அப்படியே கிடையாது. கரெக்ஷன் ஒர்க் இன்னும் முடியல. ஃபைனல் ஸ்டேஜ் இன்னும் வரல ஒர்க். இல்ல ஃபைனல் ஸ்டேஜ் வருதோ வரலையோ, ஒரு இடத்துல ரோடு ஒர்க் நடக்கும்போது அந்த 6 கிலோமீட்டருக்கு எத்தனை இடத்துல ரோடு ஒர்க் நடக்குதுன்ற ஒரு போர்டு கூட வைக்கலையே. ஏன் அதெல்லாம் நீங்க கண்காணிக்கல? போர்டு இருக்கா சார்? இப்ப நாங்க அங்க இருந்து இப்ப 3 கிலோமீட்டர் எடுத்திருக்கோம். சார் அதாவது முன்னாடி ஸ்டார்டிங் பாயிண்ட் முருகர் கோயில் சார். இப்ப நான் சொல்றது கேட்டுங்க. 3 கிலோமீட்டர் எங்க கிட்ட வீடியோ இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. அந்த 3 கிலோமீட்டர்ல ஒரு இடத்துல கூடயும் ரோடு ஒர்க் நடக்கிற இடம், பிளேஸ் அப்படின்னு அந்த கான்ட்ராக்ட்காரங்க வைக்கல. ஏன் ஹைவேஸ்காரங்க கேள்வி கேட்கல? பாக்குறேன் சார். இது ஆர்ஐ நீங்க தானே கண்காணிப்பு பண்ணணும். ஆமா சார், பாக்குறேன் சார். கேட்டா நீங்க ஏதோ அமைச்சருக்கு இதெல்லாம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ விவசாயிகள் ஏதோ சொல்றாங்க. அமைச்சருக்கு சொந்தக்காரன் நீங்க சொல்றீங்களா? மேலும் இந்த சாலை விரிவாக்க பணியில் சாலை நடுவே செடிகளை வைக்க வேண்டிய பகுதியில் பொறியாளர்கள் அதிநவீன முறையில் சிந்தனை செய்து அரச மரத்தை வைத்துள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி அரசமரம் வைத்துள்ளதால் மரங்கள் வளர்ந்து சாலை இரண்டாக பிளந்து வாகன ஓட்டிகளுக்கு இடையூறை ஏற்படும் என்பது ஏன் இந்த நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்களுக்கு தெரியாமல் போனது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர். ஆர்கேபேட்டையிலிருந்து எறும்பி வரை 6 கிலோமீட்டர் 39 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெடுஞ்சாலைத்துறை பணி நடைபெறுகிறது. இந்த பணி வழியில் இந்த திட்ட மதிப்பீட்டு பலகையும் கிடையாது. விபத்து ஏதாவது ஏற்படும் என்ற ஒரு சாலை பணி நடைபெறுகிறது என்ற அறிவிப்பு பலகை கிடையாது. இதனிடையே தரமற்ற முறையில் சாலைகள் நடுப்பகுதியில் அரச மரத்தை வைத்து நட்டு பராமரிக்கிறார்கள். இது நாளடைவில் வளரும்போது சாலை பழுதடையுமா, பழுதடைந்து இது சாலையினுடைய தகுதி பாதிக்கப்படும் என்பது மதிப்பிற்குரிய தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்களுக்கு தெரியுமா? இப்படி 39 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் சாலை அரசு ஒப்பந்ததாரர்களால் தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதற்கு அதிகாரிகள் துணை போவது கொடுமையாக உள்ளதாகவும், இதுகுறித்த அமைச்சர் மற்றும் ஆட்சியர் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.